எப்படி அமைஞ்சதுன்னு எனக்கே தெரியல. ஸோ தானா அமைஞ்சிருச்சு. அதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, நான் மாசாணி அப்படிங்கிற ஒரு படத்தை பண்ணேன். ஸோ என்னுடைய கோ-டைரக்டராக வந்து என்னுடைய இணைஞ்சு அந்த படத்தினுடைய சக இயக்குனராக அவர் எல்ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் அன்னைக்கு வந்தார். அப்போது 2 பேருமே நாங்கள் இந்த மேடையில் உட்காந்தோம். ஸோ அது எங்களுக்கு வந்து எனக்கு முதல் படம், அவருக்கு 2வது படம். அதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, அப்போ பேசும்போது ஒரு சின்ன விஷயத்தை நான் சொன்னேன். இந்த கை இருக்குன்னா அதில் ஒரு 5 விரல் இருக்கு. இந்த 5 விரலுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. இப்போ கட்டை விரல் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த விரல். ஏன்னா ஒரு சொத்து பத்திரம் ஏதாவது பதியணும் அல்லது வெற்றியை குறிக்கணும் அப்படின்னா கூட இந்த கட்டை விரலை நம்ம உயர்த்தி காட்டுவோம். அதே போல் மற்றவங்க ஏதாவது தவறு பண்ணிட்டாங்க அல்லது யாரையாவது சுட்டி காட்டணும் அப்படின்னா இந்த சுட்டு விரலை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த நடுவிரல் எல்லா விரலை விட உயரமாக இருக்கும். இந்த மோதிர விரலுக்கு நம்ம தங்கம், வைரம் இதெல்லாம் போட்டு அலங்கரித்து அதை வந்து சிறப்புப்படுத்துகிறோம். இந்த சுண்டு விரலை வந்து யாருமே மதிக்கிறது இல்லை. நீ எல்லாம் ஒரு சுண்டு விரல் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. அந்த மாதிரி இந்த ஒரு உதாரணங்களை நான் சொன்னேன். அப்போ வந்து இந்த 5 விரலுக்குள்ள ஒரு போட்டி இருந்தது. அந்த 5 விரல்களும் வந்து இந்த சுண்டு விரலை பார்த்து கேலி செஞ்சது, இந்த 4 விரலும். ஆனால் அந்த சுண்டு விரல் சொன்னிச்சா, நீங்கள் என்னதான் உனக்கு வந்துட்டு சொத்து பத்திரத்தை கை நாட்டு வைக்கிறதுக்கு உன்னை பயன்படுத்தினாலும், நீ மற்றவங்களை சுட்டி காட்டுறதுக்கு நீ ஆள் காட்டி விரலாக இருந்தாலும், எல்லாத்த விட உயரமாக இருக்கிற நடுவிரலாக இருந்தாலும், நகை மோதிரத்தை தங்கம் வைரம்னு நீ போட்டுக்கிட்டாலும் கூட, மற்ற யாராக இருந்தாலும், ஒரு அரசனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு தெய்வத்தையா போய் அவர் முன்னாடி நாம் நின்னாலும் சரி, அவங்கள இப்படி வணங்கும்போது நான் தான் முன்னாடி நிற்கிறேன், நீங்கள்லாம் என் பின்னாடி நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கருத்தை வந்து நாங்கள் 2 பேரும் அப்படி வந்து நாங்கள் இங்கே நிற்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் அன்னைக்கு. அதுபோல் தமிழ்ச்செல்வன் வந்து இன்னைக்கு உங்கள் முன்னாடி வந்து தொடர்ந்து ஒரு 5 படம் பண்ணிட்டு திரும்பவும் வந்து நிற்கிறார். அவருக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்து இருந்தாலும், அவர் வந்து சின்ன ஒரு நபராக இருந்தாலும் கூட தொடர்ந்து வந்து முன்னாடி நிற்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய விடாமுயற்சி. அந்த விடாமுயற்சி நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு இயற்கையான ஒரு விஷயம். இன்னைக்கு அண்ணன் சொன்னார், சிறுபட இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு யூனியன் எதுவுமே பண்ணலைங்கள அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆதங்கமாக பேசினார். முயற்சி பண்ணுங்க யூனியன் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே யூனியனோ மற்ற விஷயங்களோ இங்கே முயற்சி பண்ணுற விஷயங்கள் எல்லாம் இல்லை. ஒரு தயாரிப்பாளராக வர்றவங்க ஒரு இயக்குனராக வர்றதுக்கு ஒரு 4 வருடம் 3 வருடம் ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம பயிற்சி எடுத்து வர்றோம். ஒரு தயாரிப்பாளராக வர்றவருக்கு எந்த விதமான பயிற்சியும் கிடையாது. ஒரு படத்தை எப்படி பண்ணணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற எந்த வித பயிற்சியும் கிடையாது. அந்த இயக்குனருடைய கைடன்ஸ் தான். இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு இயக்குனர் ஒரு படத்தை துவக்கும் போது, ஒரு கதையை சொல்லும்போது, அந்த கதையிலேயே வந்து ஒரு வெற்றி சாரம் இருக்கா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த தயாரிப்பாளருக்கு நிச்சயமாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் தான் ஒரு பெரிய முதலீடையே இங்கே வந்து தயாரிப்பாளர்கள் போடுறாங்க. ஆனால் அந்த முதலீட்டை எடுக்கக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்கா அப்படின்னா, அதுக்கு உண்டான எப்படி வந்து அந்த கதையில் வந்து நாம் வந்து பார்த்த உடனே இது கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே போல் இந்த படத்தை ஒரு வியாபார ரீதியாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சினிமாவில் ஒரு பெரிய விஷயம். நான் வந்து ஒரு தயாரிப்பாளர், நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வந்து என்னுடைய சொந்த படம் ஒன்று எடுத்திருக்கேன், பெரிய தனம்னு, முடிகிற தருவாயில் இருக்குது.
அதுக்கு இடையில ஒரு தயாரிப்பாளர் வந்துட்டாரு. கில்லி மாப்பிள்ளைங்கிற படத்தை வந்து நான் எடுத்து முடிச்சிருக்கேன். அதுவும் புதுமுகம் தான், கதாநாயகன் கதாநாயகி புதுமுகம். மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே கமர்ஷியலாக பண்ணியிருக்கேன். பெரிய படங்களில் நடித்த நடிகர்களை நான் பயன்படுத்தியிருக்கேன். இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா நான் பண்ணுறேன். இந்த 10 வருஷம் நான் விட்டுட்டேன். எல்ஜிஆர் சார் கூட ஒரு 4-5 படம் பண்ணிட்டாரு. என் கூட பண்ணவர் ஒரு 5 படம் பண்ணிட்டாரு. ஆனால் நான் பண்ணும்போது என்கிட்ட வந்து ஒரு தயாரிப்பாளர் வர்றாரு அப்படின்னா, அந்த தயாரிப்பாளர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். சார், ஃபஸ்ட்டு டைம் இப்போ நம்ம சந்திக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 100 ரூபாய் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. இந்த 100 ரூபாயை இந்த படத்தை தயாரிக்கிற பட்சத்தில் இந்த 100 ரூபாயை முதல் டிக்கெட் வாங்குற ஒரு நபர் தான் நமக்கு கொடுப்பாரு. இதை இன்னைக்கோட நிறுத்திட்டோம்னா இந்த 100 ரூபாயோட உங்களுக்கு லாஸு. இந்த படத்தை வந்து முடிக்காம எந்த இடத்துல நிறுத்தினாலும் எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த பணம் லாஸ் ஆயிடும் சார் அப்படின்னு தான் நான் அவங்களுக்கு சொல்லுவேன். படத்தை எடுத்தா முடிக்கணும், முடிச்சா அதை ரிலீஸ் கொண்டு போகணும். அந்த இடத்துல வந்து நம்மளுடைய திறமையும் கதையும் நல்ல முறையில் இருக்கிற பட்சத்துல அது நிச்சயமா வெற்றி அடையும். இங்க சினிமாங்கிறது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு வெற்றிக்கான ஒரு இடம்தான். அதெல்லாம் வந்து இங்க வந்து வெற்றி இல்லாத இடம் கிடையாது. இது தோல்விக்கான இடமே கிடையாது. இங்க வந்து மற்றவங்க விரும்புற மாதிரி பண்ணணும், மற்றவங்க விரும்பாத மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு தோல்விதான் கிடைக்கும். அதனால ஒரு கதையை பண்ணும்போதும் அந்த படத்தை நேர்த்தியா எடுக்கும் போதும் சரியான கண்டென்ட்டோட நல்ல விதமா எடுத்தா அந்த படம் நிச்சயமா ஜெயிக்கும். தமிழ்ச்செல்வன் அவங்களுடைய படங்களுடைய பெயர்கள் வந்து விழித்தல், தோற்றம், இந்த மாதிரி வித்தியாசமா வச்சு அவர் ஒரு நல்ல முயற்சி பண்றாரு. வெற்றியை நோக்கி அவர் நடப்போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு பல சூழ்நிலைகள் இருந்திருக்கும். அந்த படத்தை வந்து வெற்றி படமா அமைக்கணுங்கிற முயற்சி இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு அந்த கதை அம்சங்களோ மற்ற விஷயங்களோ சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் போது சில விஷயங்கள் போயிடும். படம் எடுக்கும்போது ரொம்ப பொறுமையா நிதானமா யோசிச்சு 15 நாள்ல கதை பண்ணுன்னு எல்ஜிஆர் சொன்னாரு. நான் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் அவரை, நீங்க 15 நாள் எல்லாம் நீங்க கதை பண்ணக்கூடாது. நிச்சயமா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாளாவது, ஒரு நாளைக்கு ஒரு 2 சீனாவது யோசிக்கணும். 30 நாளாவது நீங்க பண்ணி அந்த கதையை வந்து ரொம்ப சிறப்பா பண்ணணுங்கிறது ஒரு குரு ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த பாடல்களை கேட்கும்போது நிச்சயமா ஒரு வெற்றிக்கான ஒரு அறிகுறியோட இந்த படம் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடிஞ்சது. ரெண்டாவது, அவருடைய முன்னைய படங்கள் நான் பார்த்துருக்கேன். ஆனா இந்த படம் அதையெல்லாம் தாண்டின ஒரு சற்று வித்தியாசமான ஒரு விஷயமா தான் எனக்கு படுது. இந்த படத்துல அவர் நிச்சயமா வெற்றி அடைவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு 10 வருஷமா அவரை தெரிஞ்சாலும் கூட ஒரு ஆடியோ லான்ச்சு கூட நான் வந்ததில்லை. ஆனா என்னன்னு தெரியல, இந்த படத்துக்கு அவர் என்னை கூப்பிட்டுருக்காரு, நான் வந்திருக்கேன். பட்டு இந்த படம் வெற்றி படமா இது வந்து கண்டிப்பா அமையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இதுல நடிச்சிருக்கக்கூடிய அந்த பரத் அப்படிங்கிற தம்பி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டாருன்னா அந்த நடிப்பு துறையில அவர் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவாரு. அந்த பெண் அந்த கதாநாயகியா நடிச்ச அந்த குழந்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் ஜாய்மதி சார் என்னுடைய நெருங்கிய நண்பர், நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு சின்ன படம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கையில் எடுத்துக்காம தன்னுடைய எஃபெக்டை போட்டு அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல தம்பி அவர்கள் இந்த படத்துக்கு இசை பண்ணியிருக்காரு. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்செல்வன் படங்களுக்கு ஒரு 5 படங்களுக்கு அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டீமாவே அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இந்த சம்பத் கேமராமேன், நடிக்கக்கூடிய அந்த பாண்டு, இவங்க எல்லாருமே ஒரு டீமா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு எனக்கு கிடைக்கல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு டீமாக என்னால் அமைச்சிக்க முடியல. ஸோ ஆனால் அவர் அந்த அந்த ஒரு விஷயத்தில் உறுதியாக பண்ணிகிட்டு இருக்காரு. சேலம்ங்கிறது வந்து ஒரு மாடர்ன் தேட்டர்ஸ் வந்து 100 படங்களுக்கு மேலே பண்ண ஒரு மண். அந்த மண்ணில் இருந்து ஒரு வெற்றி நாயகனாக அவர் வரணும்னு நான் வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இளங்கோ சினி கிரியேஷன்ஸ் வழங்குகின்ற அற்புதமான தமிழ் பெயர் கொண்ட தோற்றம் படம். தோற்றம், வள்ளுவன் சொன்னான், தோன்றிற் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றலி தோன்றாமை நன்று. பிறக்கும் போதே புகழோடு பிறக்கணும்னு வள்ளுவன் சொன்ன. யாருமே பிறக்கும் போதே புகழோடு பிறக்க முடியாது. ஆனால் தான் வாழுகிற காலங்களில் அவன் எப்படி வாழ்ந்தான், அவனுடைய வாழ்க்கை வழி நெறிமுறைகள் எப்படி இருந்தது, எவ்வளவு பேரை காப்பாற்றினான், எவ்வளவு பேருக்கு உதவி செய்தான் என்பதை வைத்து அவன் புகழ் பரவும். தோன்றி புகழோடு தோன்று அக்திலால் இல்லைன்னா தோன்றாத பிறக்காதங்கிற வள்ளுவன். ஒரு சகோதரர் ப்ரொடியூசர் டைரக்டர் சொன்னாரு, விரல்ல கட்சி விரல் தான் சாமி கும்பிடும் போது நிக்குதுன்னாரு. அதுக்கு வள்ளுவன் சொன்னா, உருவு கண்டு எல்லாமே வேண்டும். இப்ப இருக்கிறதே பார்த்தா அவர் தான் குள்ளமானவர். ஆனா இங்க பேசுறது பார்த்தா அவ்வளவு பெரிய விஷயங்கள். இப்ப அவர் உருவ பார்த்து பேசுவாரான்னு தெரியுமா? சரியான விஷயங்கள், சினிமாவை பற்றிய சரியான கருத்துக்கள் ரொம்ப தெளிவா எடுத்து சொன்னார். உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அண்ணார்க்கு உடைத்து. ஒரு மிகப்பெரிய தேர், நம்ம தஞ்சாவூர் தேர், கோயில் தேர் எல்லாம் பார்ப்போம், பெரிய தேர். அந்த தேர் ஓடணும்னா இந்த அச்சாணி, சக்கரத்துல ஒரு அச்சாணி வைக்கிறாங்க பாருங்க, இந்த அச்சாணி இருக்கணும்ங்கிறார் வள்ளுவர். அதுபோல அதை உருவை கேவலப்படுத்தாதே, இல்லைன்னா தேரே கவிழ்ந்து விடும். ஆக உருவு கண்டு எழக்கூடாது, யாரையும் கேலி செய்யக்கூடாது. எல்லோரிடத்தும் இறைவன் திறமை வைத்திருக்கிறான், அறிவு வைத்திருக்கிறான். இந்த தோற்றம் படத்தில் சரியான செய்தி இருக்கிறது, ஒரு நல்ல செய்தி இருக்கிறது, கதையும் இருக்கிறது, கதைக்குள்ளே நல்ல கரு இருக்கிறது. அதனால் இது கண்டிப்பாக வெற்றி பெறும். கதை களம் கரு நன்றாக இருந்தால் அந்த கதையை எடுத்து சொல்லுகிற விதம் மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னால் அது வெற்றி படம். இயக்குனர் பிரமாதமா பண்ணியிருக்காரு, ட்ரெய்லர் பிரமாதமா இருக்கு. இது ஏதோ சின்ன படம் மாதிரியே தெரியல, கேமரா நல்லா இருக்கு. இசை வெளியீட்டு விழா, நல்ல தம்பி இசை பிரமாதமா பண்ணியிருக்காரு. 3 பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு பாட்டு இந்த குத்து பாட்டு இருக்க, குத்துறா மாதிரியே இருந்தது. குத்து அதுவும் தேவை, வேற வழி இல்லை. இன்னைக்கு மக்களுக்கு பலவிதமான மக்கள் படம் பார்க்க வர்றாங்க, எல்லாரையும் ஏற்கணும். நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் பிரமாதமா பேசினார். ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் இப்படி ஒரு அக்கறை இருந்தா ப்ரொடியூசர் நல்லா இருப்பாங்க. இயக்குனர்களும் டெக்னீஷியன்ஸ் மனசு வச்சு கதாநாயகன் ஒத்துழைச்சா எல்லா ப்ரொடியூசரும் மறுபடியும் படம் எடுப்பாங்க. அவங்க கொடுக்கிற தொல்லையில தான் பல ப்ரொடியூசர் படம் எடுக்காம போறாங்க. இங்க பாருங்க, ப்ரொடியூசர் பெயர் இளங்கோவன், அருமையான தமிழ் பெயர், அற்புதமான தமிழ் பெயர். இயக்குனர் பெயர் தமிழ்ச்செல்வன், தமிழ் பெயர். படத்தின் பெயர் தோற்றம். இன்னைக்கு இந்த வருஷத்துல பாருங்க, ஏறக்குறைய 50 படத்துக்கு மேல இங்கிலீஷ் பாட்டு. இந்த வாரம் ரிலீஸ் ஆன படம் பார்த்தா
இங்கிலீஷ் பேர் நிறைய இருக்கு, தமிழ்ல பேர் இல்ல. தமிழ்ல இவ்வளவு அழகானது தோற்றம், நிறைய படங்கள். அதனால வேண்டி கேட்டுக்கிற தமிழை பேரை வைங்க. இங்கிலீஷ்னால ஒரு பயனும் இல்லை. அடுத்து இந்த ஹீரோவா பண்ண தம்பி ப்ரொடியூசருடைய மகன் சொன்னாங்க. தம்பி நல்லா இருக்கான், ஒரு தமிழ் தம்பி. எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தமிழ் ஹீரோக்கள் தான் வேணும், தமிழ் ஹீரோக்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வேணும். இல்லாத போது வேறு மாநிலம் வரட்டும், நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனா தமிழ் அந்த ஹீரோயினி 2 பேரும் ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருந்தது. யாருன்னா ஏதோ பேரு சொன்ன உடனே இளம் பரத், இளமை வாய்ந்த பரத் நல்லா அழகா இருக்கான். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு படம் பாரதியார் தம்பி பாருங்க. ஆமா ஆமா, கார்த்திக் ஹீரோ, ராதா ஹீரோயினி, புதுமுகம். அந்த தோற்றத்தை இந்த தம்பியை கார்த்திகை ராதாவை பார்த்தேன். அதே போல இப்ப இந்த படம் வெற்றி பெற்று அவங்க முன்னணியில வந்தா என் தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஹீரோயினி கிடைச்சதா நான் மகிழ்ச்சி அடைவேன். ஆக ஒரு நல்ல படம், நல்ல இசை, ரீ ரெக்கார்டிங் பிரமாதம், கேமரா பிரமாதம், எல்லாமே அழகா அமைஞ்சிருக்கு. அதனால இது ஒரு நல்ல வெற்றி படமாகவே நம்ம ஊடக நண்பர்கள் இருக்காங்க. சின்ன படங்களுக்கு நல்ல உற்சாகம் தராங்க. இப்ப சின்ன படம் ஓடலன்னா சொல்ல முடியாது, நல்ல படங்க ஓடுது. இல்லைன்னா குட் நைட்னு ஒரு படம், என்ன படம், யார் ஹீரோ யாரு, பெரிய ஹீரோவா, புதுசு. இப்ப ரப்பர் பந்து, அது தினேஷ் ஹீரோ இருந்தா கூட ரொம்ப காலம் ஆச்சு. சூப்பர் ஹிட், ஒரு பெரிய படத்தை தோற்க வச்சு அந்த படம் பிரமாதமா கலெக்ஷன் ஆயிடுச்சு. ஜனங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான், படத்தை பத்தி சொல்லல. ஜனங்கள் சின்ன படம் பார்க்க தயாரா இருக்காங்க. சின்ன படம் பெரிய படம் என்று யார் கணிப்பது? மக்கள். தியேட்டருக்கு வந்து பெரிய படம் 3வது நாளே ஒண்ணுமில்லாம போனா அது சின்ன படம். தியேட்டருக்கு வந்து சின்ன படம் ஒரு 3 வாரம் ஓடிடுச்சுன்னா, மக்கள் குவிய ஆரம்பிச்சாங்கன்னா அது பெரிய படம். அதனால இது ஒரு பெரிய படமா அமைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி, நல்ல தமிழ் பெயர் கொண்ட தமிழ்ச்செல்வன் வாழ்க. தயாரிப்பில் துணிச்சோடு ஈடுபட்ட திரையரங்கு உரிமையாளர் சொன்னாங்க. அவரும் ரொம்ப அழகா பேசினார். பேசவே தெரியாதுன்னுட்டு அவ்வளோ பேசுறாரு. ஏன்னா எத்தனை ரசிகர்களை பார்த்திருப்பார் தியேட்டர்ல. ஆக அவருடைய மகன் ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு தமிழனை இன்றைக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த படம் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஹீரோவும் நல்ல இசையமைப்பாளரும் நல்ல டெக்னீஷியனும் இந்த படத்தின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோற்றம் படக்குழுவினரை வாழ்த்தியதுக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் திரு சம்பத்குமார் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் முதல்ல நான் தேங்க் பண்ண வேண்டியது டைரக்டர் தமிழ்ச்செல்வன் சார் அண்ட் ப்ரொடியூசர் இளங்கோவன் சார். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் என் கூட டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ண சூர்யா அண்டு திருமலை ஆகட்டும், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் பரத்தை மீட் பண்ணச்ச, யாரா இது பால்டப்பா மூஞ்சி, இவரா ஹீரோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அதே இது டேரக்டர்கிட்ட சொல்லும் போது, என்னப்பா உனக்கு ஏதாவது டவுட் அப்படின்னு, இல்லை சார் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே நான் ஃபர்ஸ்ட் ஷாட் அவருக்கு வைக்கும் போது, இந்த படத்தோட கண்டென்ட் மாதிரியே டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற மாதிரி என் எக்ஸ்பெக்டேஷனை உடைச்சு அவ்வளோ அழகா அற்புதமா நடிச்சிருந்தாருன்றத சொல்றதை தாண்டி அந்த கேரக்டராகவே படம் ஃபுல்லா வாழ்ந்தாரு. அப்படி ஒரு அழகான கேரக்டரா, அந்த அளவுக்கு படம் ஃபுல்லாவே எனக்கு விஷுவலுக்கு ஒவ்வொன்றும் நான் எதிர்பார்க்கறத விட பெட்டர்.
இன்னும் கொஞ்ச நேரம் அவர் பண்ணியிருக்க மாட்டாரா, இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாரா அப்படின்ற அளவுக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இதெல்லாம் போக இவருக்கு டஃப் கொடுக்க வரண்டா ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு விஜு ஐயப்பன் சார் அவரோட ஒவ்வொரு மிரட்டல் காட்சிகளுமே எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆடியன்ஸ் நீங்க தேர்ல பாக்குறப்ப தெரியும் எந்த அளவுக்கு அவரோட வெறித்தனம் இருந்துச்சு. ஏன்னா கேமரா ஆட்டோமேட்டிக்கா ஜர்க் ஆச்சு. அவர் ஒவ்வொரு டைமும் அவ்வளவு மிரட்டி அவ்வளவு அழகா பண்ணாரு. அண்ட் தென் வேற என்ன சொல்றது, ஹாப்பி பொங்கல், தேங்க்யூ ஆல். நன்றி. அடுத்தபடியாக படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய திரு தீபக் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். எல்லாரும் ஒரு கை தட்டுங்க. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தட்டிங்களோ தட்ட மாட்டீங்களோ தெரியல, சத்தமே வரல. பின்னால ஒருத்தர்லாம் தட்டவே இல்லை. நம்ம தட்டினா தெரியவா போகுது அப்படின்னு ஜாலியா இருக்காங்க. அடுத்த பரத், பால் டப்பாவா என்னப்பா நீ சொல்லிட்ட? தோற்றம் படத்துல தோற்றம் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்தோமா ஒரு பொண்ணு பார்க்க வந்தோம்னா தெரியல, மாப்பிள்ளை மாதிரி இருக்காப்புல. வெளியில போனோம்னு இப்பயே ஒரு போட்டோ எடுத்துக்கங்க, கண்டிப்பா அடுத்த வாய்ப்பு கிடைக்காது. இப்பயே கால் ஷீட் கொடுத்துருங்கப்பா. அப்புறம் இங்க மேடையில உட்காந்துருக்க பெரியவங்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் என்னோட நண்பர் தமிழ்ச்செல்வனை பத்தி ஒரு சில வார்த்தைகள். உங்களுக்கு எல்லாம் கோபமே வராதா அப்படின்னு திட்டுவாங்கல்ல, அதுக்கு எடுத்துக்காட்டு என் நண்பன் தமிழ்ச்செல்வன். சுத்தமா வராது, கோபமே வராது. நான் நிறைய டைம் பாருங்க நானே திட்டுவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்ட ரஜினி மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு தேங்க்ஸ். இந்த படம் நல்லபடியா வரணும். இல்லை தியேட்டர்ல போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இதுல பர்த்திவரன் சித்தப்பா அவர்களோட தம்பியா நடிச்சிருக்கேன், பரத்துக்கு சித்தப்பாவும் நடிச்சிருக்கேன். இங்க மேடையில் இசைய நல்ல தம்பியை பத்தி சொல்லணும், அருமையா பண்ணியிருக்காரு. அவங்க பொண்ணு பிரியங்கா சூப்பரா பாடியிருக்காங்க. நம்மலாம் மைக்க பிடிச்சி பாடினா குறை குறை குறைன்னு கேக்குது, ஆனா அந்த பொண்ணு பாடினா அவ்வளோ அருமையா இருக்கு, ஸ்வீட்டா இருக்கு. ஐயா ரொம்ப நன்றிங்க அவங்கள பாட வச்சதுக்கு. அப்புறம் வில்லன் ஐயப்பன் அவர்கள் பத்தி சொல்லணும், சூப்பரா நடிச்சிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் கேமராமேன் அவர் ஒரு இடத்துல ஜர்க் ஆச்சுன்னாரு, அவரால் தூக்க முடியல அந்த கேமராவை, அதனாலதான் அவருக்கு ஜர்க் ஆயிடுச்சு போல இருக்குது. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்கும் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஆல், தேங்க்யூ, நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக விழாவுக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு எஸ் பாபு அவர்கள், ரயில் ஒயர் தமிழ்நாடு பிசினஸ் ஹெட் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு எனக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. ஏன்னா நாங்க ரயில் ஒயர் இன்டர்நெட் என்ற பிசினஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பிசினஸ் ஹெட். எல்லா மேடையிலையும் பேசியிருக்கேன், எல்லா மாவட்டத்திலையும் எங்களோட பிஸ்னஸை பற்றி தான் பேசியிருக்கேன். முதல்ல இளங்கோ சாருக்கு நான் 2-3 விஷயத்தில் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா முதல் எங்கள் ஆஃபீஸுக்கு அவர் நான் இந்த தொழில் செய்யணும்னு எங்ககிட்ட நின்னப்போ நாங்கள் கொஞ்சம் ரொம்ப சங்கடப்பட்டு தான் கொடுத்தோம். ஆனால் அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர்கிட்ட போய் நின்ன மிகப்பெரிய உதவி செஞ்சு கொடுத்தாரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். அதே மாதிரி எந்த அப்பாவும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு செய்யாத ஒரு விஷயத்த நம்ம இளங்கோ சார் செஞ்சிருக்காரு. அது என்னன்னா, எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளைங்களை ஒரு டாக்டர், ஒரு IAS, ஒரு இன்ஜினியர் ஆக்கணும் தான் நினைப்பாங்களே காண்டி ஒரு ஹீரோ ஆக்கணும்னு கண்டிப்பா நினைக்க மாட்டாங்க. அந்த விஷயத்துல ரொம்ப கிரேட் சார். உங்க பையனை நீங்க ஹீரோ ஆக்கி இருக்கிறதுக்கு பரத், உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல அப்பா கிடைச்சிருக்காரு. அடுத்து ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். பழைய பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணத்தை பண்ணிப்பாரு வீட்டை கட்டிப்பாருன்னு. அதை பண்ணா என்ன அர்த்தம்னா கடங்காரம் ஆவாங்க, ஆனா ஒரு நிம்மதி இருக்கும் அந்த வீட்லயோ இல்ல கல்யாணம் ஆன பிறகு கொஞ்ச நாள்ல. அதுல ஒரு விஷயத்த சேர்த்திருக்கலாம், படத்தை எடுத்து பாருன்னு. கண்டிப்பா அது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம், ஆனா அதுல வெற்றி பெறுவாங்க. கண்டிப்பா நீங்களும் வெற்றி பெறணும் சார். உங்க பையனும் மேலும் மேலும் நிறைய படம் பண்ணணும், என்னோட வாழ்த்துக்கள். இது வரைக்கும் நான் படங்களை நிறைய அந்த அளவுக்கு பார்க்க மாட்டேன். என்னோட ரொம்ப பிடிச்ச என்னோட தலைவர் சூப்பர் ஸ்டாரோட படம் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் நாள் பார்ப்பேன். அதுக்கப்புறம் விரும்பின சின்ன சின்ன படங்களை தியேட்டர்ல போய் பார்ப்பேன். இப்போ பரத்தோட படத்தை முதல் நாள் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், மேலும் மேலும் நீங்க மேல வரணும்னு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக படத்தினுடைய இயக்குனர்
சோ கிடா விருந்துன்னு சொல்லி கஞ்சா கருப்பு அவர்களை வைத்து இயக்கி இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா உதை, காயம், விழித்தெழு, இரவில் ஆட்டம், அடையாளம். ஏற்கனவே ஒரு டைரக்டர் சார் சொல்லியிருந்தாரு அவருடைய படங்களுடைய பெயர்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும்னு. அதே போலதான் இப்ப அவருடைய 6வது படமா தோற்றம் படத்திலயும் வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில் வச்சிருக்கிறாரு. சோ படத்தை பத்தியும் படக்குழுவினர் சார்ந்தும் பல விஷயங்களை பேசுறதுக்காக படத்தினுடைய இயக்குனர் திரு ஏ தமிழ்செல்வன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்கள், இந்த என்னுடைய அழைப்பை ஏற்று எல்லா அங்கங்க ஊர்ல இருந்து வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்ம இந்த மாதிரி ஒரு இயக்குனர் ஆகணும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம பேரரசர் மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குனர் ஆகணும்னு எனக்கு ஒரு ரொம்ப நாள் கனவு. அண்ணா சாருடைய ஆக்ஷன்லாம் பார்த்து நான் நிறைய ரோல் மாடல் நிறைய கற்றுருக்கேன். ஸோ அது மாதிரி நான் வந்து ஒரு நல்ல இயக்குனராக வரணும்னு என்னுடைய ரொம்ப நாள் கனவு கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி நான் வேலை செஞ்ச என்னுடைய இயக்குநர்கள் ரவிச்சந்திரன் சார், அப்புறம் பத்மராஜ் சார், ஸோ என்னை வாழ்த்து வந்திருக்கும் என்னுடைய நண்பர் டென்னிஸ். நானும் டென்னிஸும் வந்து எப்பயுமே வந்து ஒரு நிறைய நண்பர்கள். ஸோ தோற்றம் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதையை டிஸ்கஸ் பண்ணுறதுல ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்கிரிப்டை வந்து உருவாக்கியிருக்கோம். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லரும் சாங்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்க. எப்படி வந்திருக்குன்னு ஒரு நல்ல ஒரு கரவசத்தோட சொன்னீங்கன்னா தேங்க்யூ. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அரியலூர் எனக்கு வந்து அந்த மண்ணில் கால வைக்கும் போதே எனக்கு ஒரு வீரம் கிடைச்சது. ஸோ அந்த வீரத்துக்கு தகுந்த மாதிரியே வந்து ஒரு இள பரத் வீரத்துக்கு சொந்தக்காரனா இந்த தமிழ் சினிமாவுக்கு அடுத்த ஒரு சிறந்த ஒரு நாயகனா வரக்கூடிய ஒரு இள பரத் எனக்கு ஒரு நல்ல ஹீரோவா கிடைச்சாரு. ஸோ அந்த ஹீரோ வந்து இன்னைக்கு எனக்கு நேற்று ஒரு ஃபோன் கால், நான் ட்ரெய்லரை வந்து அனுப்பும் போதே வந்து தம்பி இவரை நம்ம அடுத்த படத்துக்கு வந்து கண்டிப்பா நம்ம இவரை மெயின் லீடா பண்ண வச்சிருவோம், அவர்கிட்ட நீங்க சொல்லாதீங்க, மேடையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ ரெண்டாவது வந்து தலைவர் அவர் அடுத்த படம் தயாரிக்கிறாரு. அடுத்த படத்துலயுமே இளபரத்தை தான் ஹீரோவை வச்சு பண்ணணும்னு சொல்லி இப்பவே அவருக்கு 3 படம் வந்து ஹீரோவா கால் ஷீட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த 2025ல இருந்து அவருடைய ரைட் டைமிங், அதாவது 2030க்குள்ள ஒரு பெரிய ஒரு விஜயோ அஜித்தோ ஒரு பெரிய ஒரு ஸ்டாரா நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு டெடிக்கேட்டடான ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு சார் எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாம், நான் எதிர்பார்க்கறதுக்கு மேல ஒரு அவுட்புட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அவரு. தம்பி நல்லா கண்டிப்பா வருவாரு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஹீரோயின் வசுந்தரா நல்ல ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். எங்க சேலத்துல சேர்ந்த இந்த பொண்ணு கண்டிப்பா வந்து சேலம் மண்ணில் இருக்கும் எல்லாருமே நல்ல வரக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்ல ஹீரோயினா தான் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு ஒரு நல்ல ஹீரோயினா வந்து ஃபியூச்சர்ல வர போறாங்க. ஸோ இந்த படத்துல எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுக்கலான்னு முன் வந்து நாங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது நானும் ராஜா அமைப்பர் எங்க அப்பா. அவர் வந்து எனக்கு வந்து எங்களுக்கு முதல் 2014ல வச்சிக்கோ அப்படிங்கிற ஒரு படம் வந்து முதல்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து சினிமா நாங்க வந்து தொடர்ந்து வச்சிக்குவா, அஞ்சல் துறை, கெடா விருந்து, உதை, விழித்தெழு, காயம், ஸோ தொடர்ந்து நாங்க பல படங்கள் வந்து சேலத்தை சார்ந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ஒரே டீம். மியூசிக் டைரக்டர் நானும் 5வது படம், ஸோ ஸ்டண்ட் மாஸ்டர் எனக்கும் அவருக்கும் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரே டீம். எடிட்டர் நானும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரே டீம். நான் போன மேடையில் சொல்லும் போது எனக்கு 5வது படம் இது என் டீம், என்னுடைய டீம் வச்சு நான் பண்றேன். 6வது படமும் என்னுடைய டீம். இது நாங்க வந்து ஒன்னா பண்றோம். இதே மாதிரி பல படங்கள் நாங்க பண்ணுவோம். பல வெற்றி படங்களை வந்து நாங்க தயாரிக்க போறோம். ஏன்னா இதுல தயாரிப்பாளர் வந்து இளங்கோ சார். கண்டிப்பா நான் வந்து அவரை பத்தி நான் பேசியே ஆகணும். அவரும் நானும் சந்திக்கும் போது வேற மாதிரி ஒரு தோட்டத்துல தான். இன்னைக்கு வந்து அவரை வந்து என்னைய வந்து உரிமையா தம்பின்னு தான் கூப்பிடுவாரு. ஏன்னா என்னைய தம்பின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் உரிமையா என்னை திட்ட முடியும். அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதர் அவர் எனக்கு வந்து கிடைச்சி அந்த தயாரிப்பாளர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட ஒவ்வொரு படத்துலயுமே எல்லா தயாரிப்பாளர்களுமே கண்டிப்பா வந்து உட்காந்து என்னை வாழ்த்துவாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் என்னுடைய தயாரிப்பாளர் எல்லாரும் வந்திருக்காங்க, என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் வந்து என்னை வாழ்த்துனாங்க. அதே மாதிரி அந்த நண்பர் தீபக்கு, நான் ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. சினிமா ஆரம்பத்துல ஆரம்பிச்சோம், இன்னைக்கு நாங்க ஒன்னா படம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து அவர் ஒரு தயாரிப்பாளரா வந்து ஒரு படம் பண்ண போறாரு. என்கிட்ட சொன்னாரு, மச்சான் நீ தான் பண்ண போற, அந்த படம் நீ தான் எனக்கு பண்ண போறேன்ட்டு. அதுக்கான முயற்சிகள் நாங்க நிறைய எஃபர்ட்ஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தோற்றம் மிகப்பெரிய பரத்துக்கும் சரி இந்த படத்துக்கும் சரி இதுல வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். காரணம் எனக்கு ரொம்ப ஒரு அரியலூர் அந்த மண்ணு சார் சொன்னாரு,
சார் சொன்னாரு, அரியலூர்ல எங்க கேமரா வச்சாலுமே எந்த இடத்த திருப்பினாலுமே அவ்வளவு அருமையான ஒரு லொகேஷன். அடுத்து நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அடுத்து படம் பண்ணணும் டைரக்டர்ஸ் நினைக்கக்கூடிய லொகேஷன்ஸ் வந்து அங்க பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். எங்க திருப்பினாலும் பார்த்தா முந்திரி தோப்பு, இந்த பக்கம் திருப்பினா ஒரு அழகான ஒரு பலா. ஸோ எல்லா பக்கமும் ஒரு கிரீனிஷா அவ்வளோ அழகான ஒரு நல்ல லொகேஷன் கிடைச்சது எனக்கு. அந்த லொகேஷன் தகுந்த மாதிரி கதையும் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து தேட்டர்ல போய் எல்லாரும் போய் பார்க்கணும். ராஜா அமைப்பர் சார் சொன்ன மாதிரி சேலம் கண்டிப்பா நான் 5 படம் சேலத்துல தான் பண்ணேன். அதோ எனக்கு அரியலூர் ரொம்ப பிடிச்சது காரணம்னா, சேலத்துல என் மண்ணில் நான் பண்ணதை விட என் அரியலூர் மண்ணில் வீரமா நம்ம பண்ண ஒரு கதை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கு. அதே மாதிரி ராஜா மேப்பர் ஐயா எங்க அப்பா சொன்ன மாதிரி எங்களுக்கு நாங்க கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தை எடுத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க திறக்கி கொண்டு வந்து நாங்க முயற்சி பண்றோம். நாங்க ஒரு 100 தேட்டர் நாங்க ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சு நாங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு 100 தேட்டர் ரிலீஸ் பண்ணணும் நாங்க தேட்டருக்கு போறோம். கடைசி நேரத்துல எங்களுக்கு தேட்டர்ஸ் கடைசியா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதனாலதான் எங்களுக்கு வந்து சரியான தேட்டர்ஸ் கிடைக்காதப்ப நாங்க வந்து நாங்க நினைச்ச ஒரு இலக்கை எங்களால் அடைய முடியல. ஸோ எங்களை நமக்கு தயாரிப்புகளுக்காக குரல் கொடுக்கும் நம்ம ராஜன் சார் வந்து ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லயுமே அவர் குரல் கொடுப்பார். தயாரிப்பாளர்களுக்கு வந்து சிறு தயாரிப்பாளர்களுக்கு எப்படியாவது நிறைய தேட்டர்ஸ் கொடுங்க தேட்டர்ஸ். அதனால பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஒரு தாழ்மையான வேண்டுகோள், நாங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறோம். அந்த படம் திரைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு அதுக்கான ஒரு முயற்சிகள் சங்கத்து மூலியமாவோ ஏதாவது வாய்ப்பு மூலியமாவோ கிடைக்கிறதுக்கு, சிறு படங்களுக்கு தேட்டர்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோளை நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த படம் அடுத்த மாசம் திரைக்கு வர்றதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். தோற்றம் இது ஒரு அருமையான ஒரு கதை. இந்த கதைக்களம் வந்து ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு அழுக்கான தோற்றத்துல தாம் பிள்ளையோட கல்யாணத்துக்காக நகை வாங்க வரக்கூடிய ஒரு பெரியவர் சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அந்த அழுக்கான தோற்றத்தை பார்த்து என்ன நடக்குது சிட்டில, அதுக்கப்புறம் அந்த பெரியவர் வந்து இருந்தாரா இல்லையா, அந்த தோற்றம் அந்த கதையில வந்து என்ன மாற்றத்தை அந்த பெரியவர் கொண்டு பண்ணுச்சுங்கிறத கதையில வந்து ஒரு நல்ல ஒரு அருமையா சுவாரஸ்யமா சொல்லியிருக்கேன். இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. எங்களை மாதிரி வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு பெரும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு பேசுறதுக்கு என்னன்னா, எங்களுக்கு தியேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கடைசி நேரத்தில் நாங்கள் தோத்துட்டே இருக்கோம். ஸோ அதுதான் எங்களுடைய ஆதங்கமே. ஸோ அதுக்கான ஒரு முயற்சியை மட்டும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்களும் சப்போர்ட் பண்ணணும். இதை எங்களுக்கு நீங்கள் பப்ளிசிட்டி பண்ணி கொடுங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, என் வாழ்த்துக்கள். அடுத்தபடியாக இயக்குனர் திரு முருகன் அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வரவேற்பை வழங்கி, இந்த படம் வந்து நம்ம தமிழ் செல்வனுக்கு 9வது படம். மிக சிறப்பாக இந்த படத்துல ட்ரெய்லர் பார்க்கும்போதும் பாடல்களை பார்க்கும்போதும் சிறப்பாக இருந்தது. இசையமைப்பாளர் மிக சிறப்பாக பணி செய்திருக்கிறார். அதே மாதிரி நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் ஜீவா அவர்களும் ஒரு ஆக்ஷன் ஹீரோவை உருவாக்கி கொடுத்துருக்காரு. தம்பி மேலும் சிறப்பாக வரணும்னு வாழ்த்தி நன்றிக்கு வாய்ப்பு கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியாக தோற்றம் படத்தினுடைய கோ டைரக்டர் திரு செல்வகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு செல்வகுமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்ம எல்லாரையும், முக்கியமா தோற்றம் படக்குழுவினர் வந்து வாழ்த்துறதுக்காகவும் இன்னும் நிறைய சினிமா பத்தின கருத்துக்களையும் பகிர்ந்ததுக்காக திரைப்பட இயக்குனர் மற்றும் இயக்குனர் சங்கத்தினுடைய செயலாளர் திரு பேரரசு அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழா ரொம்ப ஒரு ஆரவாரத்தோட, சுறுசுறுப்போட, பரபரப்போட, எழுச்சியோட, புத்துணர்ச்சியோட என்ன சொல்லலாம். நான் அவ்வளவு எனர்ஜி நீங்க இருக்கிய. சில இசை வெளியிட்டு வருவோம், சாங் ஓடும், ட்ரெய்லர் ஓடும், நாங்களாம் பேசுவோம், எங்க சவுண்டு மட்டும் கேட்கும், வேற எந்த சவுண்டுமே இருக்காது, சைலண்டா இருப்பாங்க. எங்களுக்கே போர் அடிக்கும். ஆனா இன்னைக்கு களை தட்டுது.
ஆமா ஆமா ஆமா. இந்த கைதட்டல் இப்படி பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு சுறுசுறுப்பு வரும். கரெக்டு, வாகை சூடும். ஓகே, ஆமா. எல்லாமே நம்ம கதாநாயகன் இளபரத். ஆமா, முதல் படத்துல நிறைய ரசிகர் சம்பாதிச்சிட்டீங்க. ஆமா, ஒவ்வொரு ஹீரோ ரசிகர் சம்பாதிக்கிறதுக்கு 10 படம் 5 படம் பண்ணணும். இவர் முதல் படத்திலேயே ரசிகர் சம்பாதிச்சிட்டாரு. இந்த மேடை ஒரு பாசமான மேடை, அன்பான மேடை. ஏன்னா இங்க பாசங்கிறது பார்த்தா தன் பையனுக்கு அப்பா படம் எடுத்திருக்கிறாரு. அது பாசம். அன்பு, நிறைய அன்புள்ளங்கள் அவங்க வாழ்த்து வந்திருக்காங்க. அன்பும் பாசம் இருந்தாலும் வெற்றி தான். முதல்ல இந்த படத்தை வாழ்த்தி சென்ற ராஜன் சார், மோகன்ஜி சார், இங்கே வாழ்த்து வந்திருக்கிற இயக்குனர் ரவிச்சந்திரன் சார், பத்மராஜ் சார், முருகன் சார். இப்போ இது வேற சார்னா பயமா இருக்கு. இது யார் இந்த சார்னு தேடிக்கிருக்காங்க. நிறைய சாரை போட்டு இதில் எந்த சார்னு அவங்க வந்து விசாரணைக்கு வந்துடுறாங்க. இப்போ பத்மராஜ் பேசும்போது அவர் என்னை கோர்த்து விட்டாரு. ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் என்னை பேர் தமிழ் சொல்லிருக்கலாம். ராஜன் அண்ணன் அவர்களுக்கும் பேர சார் அப்படின்ட்டாரு. எனக்கு பகீருங்குது. என்னடா ஏற்கனவே யார் அந்த சார் யார் அந்த சார் எங்கே ஒரு தேடிக்கிருக்காங்க. இது பேர சார்னு இவர் தான் அந்த சாரான்ட்டு நம்மகிட்ட வந்து நம்மள கூப்பிட்டுறாம. அதனால இப்ப கொஞ்ச நாளைக்கு நம்ம சாரும் சொல்றதே தவிர்த்துருவோம். முருகன் அவர்களே, ரவிச்சந்திரன் அவர்களே, தயாரிப்பாளர் இளங்கோ அவர்களே, இளம் பரத் அவர்களே, ராஜா அம்மையப்பன் அவர்களே, பிரச்சனை இல்லைண்ணே. அதனால இப்பதான் தமிழ் வளர்க்குறானுங்க. நம்ம சார் சொன்னோம்ல, இப்ப சார் சொல்ல பயப்படுறோமா, இப்ப அவர்களுங்கள இதனால தமிழ் வளருது. இது ஒண்ணுதான் நம்மளுக்கு நடக்குது. இந்த படத்தோட பாடல்கள் ஃபர்ஸ்ட் சொல்றோம். பாடல்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரிகள் புரிந்த பாடல்கள். எல்லா வரிகளும் அழகா புரியுது. அங்கேதான் இசையமைப்பாளர் வந்து வெற்றி அடிச்சிருக்கிறார். இசையமைப்பாளருங்க போது வெறும் இசைதான் காதுக்கு கேட்கணும் இல்லாம வரிகள் தெளிவா கேட்டாதான் அது நல்ல பாடல், தரமான பாடல். எங்கே இசை ஏறணுமோ அங்கே ஏறணும், எங்க வார்த்தைகள் மேல போகணுமோ அங்கே வார்த்தைகள் போகணும். கரெக்டா பண்ணியிருக்காரு, கரெக்டா பண்ணியிருக்காரு நம்ம இசையமைப்பாளர். நல்ல தம்பி, நல்ல தம்பினாலே நல்ல இசையை கொடுத்துருக்காரு. பேருக்கு ஏற்ற மாதிரி பேரையும் காப்பாத்திருக்காரு, இசையும் காப்பாத்திருக்கிறாரு. அதில் அந்த ஃபர்ஸ்ட் பாடல் டண்டனக்கா ஆமா தேவ கரெக்டாக வச்சிருக்காரு அவர். அவர் மனப்பாடம் பண்ணிட்டாரு. ஆமா, சாங் சூப்பர். அதே மாதிரி பாடல் வரிகள் சில இடங்களை பார்க்கும்போது எனக்கு வைரமுத்து இருப்பாரோன்னு சந்தேகப்படுற அளவுக்குலாம் வரிகள். கள்ளிக்காட்டு பேயே என்ன அடிச்சு விட்டாயே, இந்த மாதிரிலாம் அவர் தான் எழுதுவார். நம்ம கவி பேரரசு அந்த மாதிரி வார்த்தை போடுவார். அப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க இந்த பாடலாசிரியர் பேரு தமிழ் அமுதன். உண்மையிலேயே இங்க பாருங்க, நிறைய தமிழ் செல்வன், தமிழ் அமுதன், இல்ல தமிழான்னு விளையாண்டுக்கு இருக்கு நினைக்கிறேன். ஆமா, தமிழ் அந்த அந்த கவி பேரரசோட அந்த இவர் இருப்பாரோ அப்படின்னு தோணுது பாருங்க. நம்ம கவிஞர் வாலி நிறைய பாடல் இருப்பாரு. இந்த படகோட்டி அதெல்லாம் பார்த்தா நிறைய பாடல். அது பாடல் கேட்டு கண்ணாசன் எழுதியிருப்பாரோ சந்தேகம் வரும். இப்போ கண்ணாசன் பாடல்ல சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் அமுதன் எழுதின சாங்கு, வைரமுத்து எழுதின சாங்குன்னு ஒரு சந்தேகப்படுறோம்னா அதே வெற்றி. அப்போ அந்த ஐட்டம் சாங் நிறைய பார்த்துருக்கோம். வரிகளும் கிளுகிழுப்பா இருக்கும். இதுல வரிகள் கிளுகிழுப்பா இல்ல, ஆடுறவங்க தான் கிளுகிழுப்பா இருந்தாங்க. ஆமா, டான்ஸ் சூப்பர். ரசிச்சிருக்காங்க. வாங்க பாருங்க, கண் கொட்டா இமை
இமை கொட்டாம ரசிச்சிருக்காரு ஒருத்தர். அதுல வரிகள் பார்த்தீங்கன்னா அந்த ஐட்டம் சாங்ல வேற மாதிரி வரிகள் இருக்கும். ஐட்டம் சாங்லயும் தத்துவ வார்த்தையில இருந்துச்சு. அந்த இந்த காலத்துல பணம் எவ்வளவு முக்கியங்கிறத ஒரு வரிகள் சொல்லிச்சு. பிஞ்ச செருப்புக்கும் பணம், அறுவை சிகிச்சைக்கும் பணம். ஏன்னா ஒரு ஐட்டம் சாங்ல இதெல்லாம் சொல்லலாம், சில மாம்பழமா போயிடலாம். இங்க பழத்தை பத்தி பேசல, பணத்தை பத்தி பேசிட்டாங்க. அதனால உங்களோட இசையம் இந்த விழா நாயன் நல்லது என்பவர்களுக்கு என்னுடைய ரொம்ப வாழ்த்துக்கள் சார். தோற்றம் தமிழ்ல மட்டும் நிறைய வார்த்தைகளுக்கு பல அர்த்தம் இருக்கும். தோற்றம் அப்படிங்கும்போது ஒண்ணு பிறப்பு, அடுத்து உடல் உருவம், உருவ அமைப்பு. சில இதெல்லாம் போட்டிருப்பாங்க, ஒரு நினைவு சின்னமா இருக்கட்டும், நினைவு சிலையா இருக்கட்டும், கீழே அந்த சிலை கீழே தோற்றம் 1926, மறைவு 1992 மாதிரி போட்டிருப்பாங்க. தோற்றம்ங்கிறது பிறப்பு, இன்னொரு தோற்றம்ங்கிறது உருவ அமைப்பு. இதுல கண்டென்ட் வந்து சொல்லுவாங்க, பழமொழி இருக்கு, உருவத்தை பார்த்து இடம் போட்டுறாதீங்க அப்படின்ட்டு. அதனால ஆளை பார்த்து இடம் போடாதீங்க அப்படிமா. அதனால ஆளுக்கும் குணத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆளை பார்த்தா கழம்புட இருப்பான், உள்ள அப்படி பூமாரி இருக்கும். சொல்லுவாங்களே, பலாப்பழம் வந்து பார்த்தா வெளியே முள்ளுமுள்ளா இருக்கும், தொட்டா குத்திருமோன்னு இருக்கும், உள்ள பார்த்தா சொலையா இருக்கும். பலாப்பழம் போது விஷயம் ஓகே, அந்த ஏரியா நினைக்கிறேன், அதனால பலாப்பழத்தை சொல்றேன். அதனால பலாப்பழத்தை டக்குன்னு புரியும் உங்களுக்கு. அது மாதிரி தோற்றம். இப்ப இங்க பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் இந்த யாரு தோற்றத்தை பார்த்து வியந்தேன்னா, நம்ம புடிச்சர் தோற்றத்தை பார்த்து நான் வியந்தேன். இளங்கோ அவரை புடிச்சர் பார்த்து நான் வியந்தேன். ஏன்னா அவர் பார்த்துட்டு இவர் பையன் தான் ஹீரோன்னா, நான் பையனை பார்த்தேன், அவர் தம்பிமா இருக்காரு, ஒரு அண்ணமா இருக்காரு. ஏதோ ஒரு 3-4 வருஷம் வித்தியாசம் தான் இருக்க மாதிரி தோணுது. தோற்றம் எப்படி இருக்கு, அவருக்கு அண்ணன் மாதிரி இருக்கு. எந்திரிக்கு சார். அப்ப அப்படி கேமரா பிளான் பண்ணுங்க, அவர் பார்க்க அவர் காட்டுங்க. தோற்றம் அவர் தம்பி மாதிரி இருக்கு, இவர் அண்ணன் மாதிரி இருக்கு. ஆனா உண்மை என்ன, அவர் பையன், இவர் அப்பா. இங்கே தெரிஞ்சு வச்சா தோற்றத்தை பார்த்து சேர்ந்து வரும். இதுவே பெரிய உதாரணம். தோற்றத்தை பார்த்து ஏமாறக்கூடாது. ஒரு அண்ணன் மாதிரி இருக்காரு, உண்மையிலே அப்பா. அதனால கதையோட கண்டென்ட்டே இங்க முடிஞ்சு போச்சு. ஆமா, உருவத்தை பார்த்து ஏமாறக்கூடாதுன்ட்டு. சார், நீங்க அடுத்த படத்துல கதாநாயகன் அடிச்சுங்க சார். இவரு கார்த்தி மாதிரியும் இவரு சூரிய மாதிரி வரட்டுமே, ஒரே குடும்பத்துல. ஏன்னா தோற்றத்தை நான் ஃபர்ஸ்ட் ஒரு பார்த்தேன், வேந்துட்டேன், என்னடா இவ்வளவு யூத்தா இருக்காருன்ட்டு. இப்போ சொல்றேன், இப்போ நீங்க பட வாய்ப்புக்காக டிஆர்ட்ட போங்க, பாக்கியாஸ்ட போங்க. இப்போதைக்கு நீங்க வந்து மணிரத்திட்ட போங்க, சங்கர்கிட்ட போங்க, லோகேஷ் கனகராஜிட்ட போங்க, வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஒரு நடிகன் வந்து நடிகனுக்கு ரொம்ப முக்கியம், அவர் உடம்பை சீராக வைத்திருக்க வேண்டியது, அவர் தோற்றத்தை சீராக வைத்திருக்க வேண்டும். அதான் ஃபர்ஸ்ட். வாய்ப்பு சில நடிகர் இருக்காங்க, வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் எக்ஸஸ் பண்றது, பாடியை அப்படியே ஒரு கிரிப்பா வச்சிருக்கிறது. படம் கிடைச்சது அப்புறம் 5ஆவது படம் பார்த்தா வயிறு தள்ளி போய் பேண்ட் அளவுல மாறி போய், ஃபர்ஸ்ட் படத்துல பேண்ட் அளவு 30 இருக்கும், 5ஆவது இடத்துல 34,000. இப்படிலாம் மாறும். ஏன்னா அது வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து கேர்லெஸ் வந்துடும். அந்த கேர்லெஸ் எப்பவும் வரக்கூடாது, ஒரு நடிகனுக்கு எப்பவும் வரக்கூடாது. இப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணம் இருக்கு முன்னாடி பொண்ணு வருவாங்கல்ல, அது வரைக்கும் கரெக்டாக வச்சிருப்பாங்க.
ஏன்னா மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு பார்க்க வர்றாரு, நம்மளை பிடிக்கணும், அது வரைக்கும் உடம்பு அப்படி வச்சிருப்பாங்க. ஒருத்தன் ஓகே பொண்ணு அழகா ஸ்லிம்மா அழகா சூப்பரா சிம்ரன் மாதிரி இருக்குடா, திரிஷா மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு கல்யாணம் பண்ணிடுவான். கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை கொடுத்த பார்த்தோம்னா டோட்டலா மாறிடும். ஏன்னா அவங்களுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் நம்ம உடம்ப மெயின்டைன் பண்ணி அப்படின்னு ஒரு கேர்லெஸ் அங்கேதான் உடம்பு போடுது. பெண்கள் வந்து புருஷன் ரசிக்கணும், அப்புறம் நமக்கு நம்ம ஃபிட்னஸ் இருக்கணும், நம்மளை நம்ம ரசிக்கணும். அடுத்தவங்களுக்காக நமக்காக நம்ம உடம்பு, நம்ம ஆரோக்கியத்துக்காக நம்ம உடம்பு, கல்யாணத்துக்காக உடம்பு, பிள்ளை போக்குறதுக்காக உடம்பு, எப்பவும் ஆரோக்கியத்துக்கு நம்ம உடம்பு இருக்கணும். அது வேற டிபார்ட்மெண்ட், அப்படி பேசுவோம். நடிகன் சொல்றேன், நடிகன் வந்து தோற்றம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படம் டைட்டில் தோற்றம். அப்போ தோற்றத்தை பற்றி நிறைய பேசணும் ஆரம்பத்தில். ஏன்னா தோற்றத்தை பார்த்து இடப்படக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய உதாரணங்கள் சினிமாவில் இருக்கு. எம்ஜிஆர் காலம், எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், அப்பெல்லாம் ஹீரோ நடிக்கிறவங்களுக்குலாம் ஒரு இலக்கணம் வேணும், சிவப்பா இருக்கணும், சுகுமுடியா இருக்கணும். ஒரு காலத்துல தியாகராஜ போகிற காலத்துல எப்படின்னா அவங்களே பாடணும். அப்போ எம்ஜிஆர் சிவாஜி வந்ததுக்கு அப்புறம் ஓகே பாடுறது டிஎம் சௌந்தரராஜனா இருக்கலாம், நம்ம வாய்ஸா போதும், ஆனா தோற்றம் அப்படி இருக்கணும். கமலஹாசன் வந்தாரு, உங்களுக்கு சிவகுமார், எல்லாம் அழகு அழகு அழகு, சிவப்பு சிவப்பு சிவப்பு, எல்லாம் ஒருத்தங்க ஒரு ஆள் கருப்பு வராருங்க, கருப்பு வந்தாரு, பரட்டத்தல சிலுப்புறாரு, இப்படிங்கிறாரு, யாரு எந்த அளவுங்க, கண்ணங்கரையன் இருக்காப்புல, கண்ணு திருண்டு இருக்கு அப்படின்னா யாரு? அந்த ஆளு தான். அந்த தோற்றத்தை பார்த்து இவரெல்லாம் ஹீரோவா, இவங்களாம் ஹீரோ நடிக்க வந்துட்டாங்களான்னு கிண்டப் பண்ண அந்த ஆளு தான், அவர் தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார். அங்க உருவத்தை பார்த்து எடை போட்டாங்க, அடிச்சு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பாக்யராஜ் படத்துல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவர் கே பாக்யராஜ் சார். புதிய வரப்படும் படம், பாரதிராஜ சார் படம். ஹீரோ தேடுறாங்க, நான் அவரு ஒரு வாத்தியார் கேரக்டருக்கு ஹீரோ தேடுறாரு. அவருக்கு அப்போ அந்த கேரக்டருக்கு பெரிய ஹீரோ சிவகுமாரோ கமலஹாசனோ அதெல்லாம் அவருக்கு செட் ஆகல. யதார்த்தமா இருக்கணும். திடீர்னு பார்த்தா பாக்யராஜ் பார்த்துக்காரு, இவன் கரெக்டா இருப்பானே, இவா சட்டை போடு கண்ணாடி போடு பண்ணார், இவரே ஹீரோன்ட்டாரு. அன்னைக்கு எல்லாரும் எதிர்த்து வச்சிருக்காங்க, என்ன இவரை போய் ஹீரோ போடுறிய அப்படின்ட்டு. பாரதிராஜருக்கு அவருக்கு கான்ஃபிடன்ட். அன்னைக்கு உருவத்தை பார்த்து எல்லாருமே எதிர்ப்பு வச்ச அந்த உருவம் தான் பின்னாடி இன்னைக்கு திரைக்கதை மன்னன். டார்லிங் டார்லிங் முந்தானே முடிச்சு, தூள நின்று போச்சு, எத்தனை வெற்றி படங்கள். தோற்றம் மாறும்போது தோற்றத்தை பார்த்து நம்ம தப்பா இடப்பட்டோம். அன்னைக்கு பெரிய ஆளாயிட்டார். அதே காலகட்டம் ஒருத்தர் கதை, திரைக்கதை, வசனம், இசை, பாடல்கள் ஓகே, குள்ளம்மா, முடி, தாடி, டண்டனக்கா டண்டனக்கா. நம்ம ஆளு டி ராஜேந்தர் தலைவர், அவரு நடிக்கும்போது விஜய் கண்டல் என்ன மூஞ்சில கண்ணு மட்டும் தெரியுது, முகம் கூட தாடியா இருக்கு, இவர் ஹீரோவானாங்க. அவர் படம் தான் முதல்ல 1 கோடி பிசினஸ் ஆச்சு. ரஜினி கமல் படத்தோட பிசினஸ் ஆச்சு. அவர் ஆட்டி படைச்சார். அப்படியா மயிலணி காதலி, இந்த அங்கே கல்யாணி, எத்தனை படங்கள். உருவத்தை பார்த்து இடப்படக்கூடாது. அதுக்கப்புறம் கஸ்தூராஜா டைரக்டர், சொந்த படம், ஒல்லியே ஒருத்தர் போறார். ஆமா, துள்ளுவத இளமை, ஹீரோ தனுஷ். எல்லாரும் பார்த்து என்ன அவன் ஊதுவத்தி மாதிரி இருக்கான், உடம்புல உனக்கு சதை இருக்கா இல்லையா, இல்ல எலும்புதானே இருக்கா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஹீரோல, டாப்ல இருக்கிற ஹீரோல அவரும் ஒருத்தர், தனுஷ். இவரு அதுக்கு எஸ்ஏசி சார், இயக்குனர் எஸ்ஏசி சார். நாளே தீர்ப்பு, தன் மகனை ஹீரோ ஆக்குறாரு. அந்த படத்தை பார்த்துட்டு இங்கேயாவது மக்கள் சொன்னாங்க, பத்திரிக்கையே சொல்லிச்சப்போ அவர் பேச
கிண்டல் பண்ணி ஒரு கேவலமாக சொன்னாங்க, நசிஞ்சு போன 5 வயசு மூஞ்சி மாதிரி இருக்கு இப்படிலாம் சொன்னாங்க. அவரு தான் இளைய தளபதியாகி இன்னைக்கு தலைவர் ஆயிட்டார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யாரையும் உருவத்தை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. அவனுக்குள்ள பவர் எப்போ வெளியே வருமோ வெளியே வரும், அவனுக்கு திறமை எப்போ வருமோ இப்போ வெளியே வரும். தோற்றத்திற்கும் திறமைக்கும் சம்பந்தமே இல்லை. அது மாதிரி திரையுலகில் நிறைய நடிகராக இருக்கட்டும், இயக்குநர்களாக இருக்கட்டும், தோற்றத்தை பார்த்துமே எடை போட்ட கூடாது. அது இந்த படம் நம்ம தமிழ்ச்செல்வன், அந்த கண்டென்ட் புதுசாக, எனக்கு நிறைய கதைகள் புதுசாக லவ் ஸ்டோரியாக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த தோற்றத்தை பார்த்து எடை போட கண்டென்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புதுசாகப்படுது. ஏன்னா இப்போ நிறைய வருது. இப்போ நம்ம என்ன கஞ்சா கடத்துறது இந்த மாதிரி நிறைய கதையில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. இளங்கோ அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணாலும் நம்ம ராஜா அம்மையப்பன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. நிறைய ஆதங்கத்தை நிறைய வெளிப்படுத்தினாங்க. இப்போ நிறைய வர சின்ன சின்ன புடிசர்கள்லாம் அவங்க வெளிப்படுத்துகிற ஆதங்கம் வந்து தேட்டரு கிடைக்க மாட்டேங்குதுங்கிறான். சீக்கிரம் அதுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் வரணும். வரும். ஏன்னா சின்ன சின்ன படங்கள் தான் சிறிய டெக்னீஷியன்களையும் சிறிய நடிகர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குது, அவங்களுக்கு ஒரு வாழ்வாரத்தை கொடுக்குது. பெரிய படங்கள்லாம் நம்பர் 1 மியூசிக் டைரக்டர், நம்பர் 1 கவிஞர், நம்பர் 1 கேமராமேன், நம்பர் 1 எடிட்டரு, ஏற்கனவே கொடுக்குன்னு சம்பாதிச்சவங்களுக்கு அது வேலை வைப்பாங்க. ஆனா ராஜா அம்மையப்பன் மாதிரி, நம்ம இளங்கோ அவர்கள் மாதிரி சிறிய பிடிச்ச படம் பண்ணும்போது அங்கேதான் சிறிய இசையமைப்பாளர், சிறிய பாடலாசிரியர், சிறிய காஸ்டியூமர், சிறிய மேக்கப் மேன், சிறிய கேமராமேன், சிறிய சின்ன நடிகர்கள், இவங்களுக்கெல்லாம் பல கால வேலை இல்லாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர் தான் திரையுலகில் சின்னஞ்சிறிய டெக்னீஷியன்களையும் நடிகர்களையும் காப்பாற்றுறது நீங்கள் தான் சார், நீங்கள் தான். அப்போ திரையுலகில் சின்ன டெக்னீஷியன்லாம் காப்பாற்றுற உங்களை யார் காப்பாற்றுறது? சிறிய பிடிச்சல யார் காப்பாற்றுறது? அதுக்கு ஒரு விடிவு காலம் வரணும். எல்லாம் சொன்னாங்க, சங்கங்கள்லாம் முயற்சி பண்ணுங்கிட்டு. சீக்கிரம் வரும் சார், சீக்கிரம் விடிவு காலம் வரும். சின்ன படங்கள் இப்போ சொன்னாங்க, ரப்பர் பந்து ஜெயிச்சது, சின்ன படம் ஜெயிச்சது. இந்த படம் ஜெயிக்கும், இன்னும் ஒரு 4 சின்ன படங்கள் ஜெயிக்கும் போது அப்ப தியேட்டர்காரங்களுக்கு பயம் வரும். ஏன்னா பெரிய படங்கள்லாம் போட்டு லாஸ் ஆகி போச்சு, சின்ன படங்கள் தானே வெற்றி அடைஞ்சு வசூலை கொடுக்குது. அப்போ ஒரு சின்ன படம் வரும்போது இது ஜெயிச்சிருமோ, இந்த படம் ஜெயிச்சிருமோ, இந்த சின்ன படம் ஜெயிச்சிருமோ அப்படின்னு சின்ன படம் ஜெயிச்சிருமோன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் பயம் வரும். அது வரணும்னா சிறிய படங்கள் ஜெயிக்கணும். வருஷத்துல 4 சின்ன படம் ஜெயிக்கட்டும், அடுத்த வருஷம் எல்லா சின்ன படம் தேட்டருக்காரங்க வாங்குவாங்க. ஏன்னா தேட்டருக்காரங்க அவங்க என்னன்னா அவங்களுக்கும் சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணி ஆளே வரலைங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க சைடில் ஒரு நியாயம் இருக்கு, அவங்களுக்கு பயம் இருக்கு. நம்ம தேட்டர் கொடுத்துறோம், 10-15 வராங்க, 20 வராங்க, அப்படி பயம் இருக்கு. அந்த பயத்தை போக்கணும்னா நம்ம அவங்கள குறைச்சிட்டு இருக்கக்கூடாது. சிறிய படங்கள் ஜெயிக்கணும். சிறிய படங்கள் நல்ல கதையை பண்ணி நல்ல ஒரு ஸ்க்ரீன்ல பண்ணி தரமா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் வரவேற்பார்கள். அதுக்கு இந்த வருஷமே நிறைய படங்கள் உதாரணம். அந்த உதாரணத்துல இந்த தோற்றமும் ஒன்று. இளம் நாயகன், இளம் பரத் நல்லா நடிச்சிருக்காரு. எந்த இடத்துலயுமே அவர் ஒரு புதுமுகம் மாதிரி தெரியல. ஏற்கனவே நடிச்ச அனுபவம் நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. அதுக்கு காரணம் இங்க அப்பாட்ட உள்ள ஏக்கம், அப்பா இங்க உள்ள ஏக்கம், இங்க உள்ள இது அங்க வீரியமா வெளியே வந்துருச்சு. அவரு நடிக்கும்போது அவருக்குள்ள ஈர்ப்பை விட அப்பா நினைச்சுப்பாரு, என் பையன் பெரிய ஹீரோ ஆகணும், என் பையன் நல்லா நடிக்கணும், என் பையன் படம் பெருசா வரணும் அப்படின்னு அந்த
நினைப்போடையே ஒவ்வொரு நாளும் நினைச்சு போறோம். அந்த நினைப்பு தான் சார் பாசிட்டிவ் தாட். அது அங்கே பாஞ்சிருச்சு. முதல் சாங்கில் பார்த்தா நானும் பார்த்தேன். அந்த தோற்றம் சொன்னாங்க, தோற்றம். அவர் பார்த்தா நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருக்காரு. ஓகே. கதாநாயகி வசந்தரா பார்த்தா அத்தோட்டு போன மாதிரியே இருக்கு. தோற்றம் இவர் நம்ம வீட்டு பையன் மாதிரியே தோற்றமா இருக்காரு. அது நம்ம அத்தை பொண்ணு மாதிரியே அது ஒரு தோற்றம். என்ன ஒரு ஃபேஸ் வந்து முதல்ல இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபேஸ் கதாநாயகனுக்கு அமைஞ்சிருச்சு, கதாநாயகிக்கு அமைஞ்சிருச்சு. நேட்டிவிட்டி ஃபேஸ். அப்போ ஃபர்ஸ்ட் சாங்கு நல்லா நல்ல மெலோடி போயிட்டு இருக்கு. டைம் கிடைக்கும் போதெல்லாம் கிச்சடிக்கிறார். நானே அதுல ஒரு 32 33 கிச்சு அடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் சாங்ல. சரி ஓகே. முதல் சாங்ல இள ரத்தம், இளம் பரத்து மாதிரி இது இள ரத்தம். அது டிரான்ஸ்ஃபார்மர் சொன்னாரா இல்ல இவரே அடிச்சாராங்கிறது நான் டிரான்ஸ்ஃபார்மர் விசாரிச்சுக்கிறேன். அவர் பார்த்தா மூஞ்சி நல்ல மூஞ்சியா இருக்கு, சொல்லியிருக்க மாட்டாரு. ஓகே நீங்க சொன்னீங்களா? கரெக்ட். அப்பா எதிர்பார்த்துக்க மாட்டாரு. இப்ப அவரு இளங்க பார்க்கும்போது ஷாக்கா இருக்குங்க. நம்ம பையனா பூந்து விளையாடுறான், வீட்டுல அவ்வளவு சாதுவா இருக்கானே, ஏன்னா பூந்து விளையாடுறான்னு நினைச்சிருப்பாரு. சரி ஃபர்ஸ்ட் சாங்ல 33 கிருஷ்ணா இதோட முடிச்சு நினைச்சேன். அடுத்து 3ஆம் சாங் ஒண்ணு அதுலயும் அது திரும்ப அப்படிங்கிறாரு. ஓ என்னையா பூந்து விளையாடுறாங்க, என்னைய ஒருத்தரைக்கும் கம்மாசம் கூட கிச்சு அடிச்சது இல்லைங்க. அவர் படத்துல என்ன பார்த்தா 10 கிறிஸ்க்கு அடிக்க மாட்டாரு. என்னைய முடியலையேண்ணா அடிச்சுட்டே இருக்காப்ல. அதான் அடுத்த படம் நீங்க எது ஸ்பாட்ல இருக்கணும். சாங் எடுக்கும்போது இளங்க சார் அப்படியே டைரக்டர் இருக்காரோ இல்லையோ நீங்க பாட்டு இருங்க. அப்போதான் அந்த படம் ஏ படம் இல்லாம யூ படமா வரும். சார் அப்பனே காரணத்துக்கு. ஏன்னா அவருக்கு என்ன பண்றாரு, அங்க பையனை பார்க்கல, ஹீரோ பார்த்து இந்த படம் எப்படியே வெட்டி அடைஞ்சிடும். அப்ப நிறைய கிச்சடி. அப்பதான் யூத்தை கவர் பண்ண முடியும். மாஸ்டர் நீங்க என்ன சரியா தெரியாது, நீங்க டான்ஸ் மூவ்மெண்ட் சரி இருக்கோ இல்லையோ கிஸ் அடிக்க விட்டுருங்க. என்ன வரைக்கும் படத்துல 100 கிஸ் அடிச்சா தான் இந்த படத்துக்கு யூத் வருவாங்க அப்படின்னு யூத்தை கவர் பண்றதுக்காக அப்பாவோட அனுமதியோட நான் ஏக்கம் நினைச்சது பெரிய ஹீரோவாக ஏக்கம் நினைச்சேன். ஆனா முத்தம் கொடுக்குறது ஏக்கமா இருக்கேன். ஆமா ஆமா ஓகே. அடுத்த படத்துல இவரையும் ஹீரோ போட்டு அவரையும் ஹீரோ போட்டு இவருக்கு ஒரு ஹீரோயினி அவருக்கு ஒரு ஹீரோயின் போட்டு யாரு அதிகம் முத்தம் கொடுக்குறது? அப்பனா மகனா? ஓகே சார் என்னையே பாக்குறாரு, நானே சொல்றேன் நீங்க படத்தை ஹீரோ போ முடிஞ்சா. ஆமா தோற்றம் ஏற்கனவே சொன்னார். ஃபர்ஸ்ட் தோற்றம் ஒரு திரையுலகுக்கு ஒரு மாற்றம். உங்க எல்லாருக்குமே இது ஒரு ஏற்றமாக உருவாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்து எல்லாருக்கும் நல்ல பேரையும் புகழையும் கொடுக்க வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி. நன்றி. குரூப் பிக். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் இயக்குனர் பேரரசு அவர்களுடைய கரங்களால நடிகர் பாண்டு அவர்களுக்கு பொன்னாடை போற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இந்த படத்துக்கான முக்கியமான காரணம் அவங்க ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் இணைப்பு பாலமா இருந்தாருன்னு ப்ரொடியூசரே சொல்லியிருக்கிறாரு. சோ அவரை இந்த நேரத்துல நம்ம வந்து கண்டிப்பா கௌரவப்படுத்தணும். நன்றி. படக்குழுவினர் அனைவரும் வந்தீங்கன்னா ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம்.